காரணம் நம்மளுங்க நமக்கு நம்ம என் தங்கச்சி இருக்குல்ல அனீஸ், இப்போ கூட அண்மையில் திருமணம் இருந்துச்சு. என் தங்கச்சிக்கிட்ட எங்கள் ஊர் காரைக்குடியில் ஜமாத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு நாங்கள் வரமாட்டோம், திமுகவுக்கு தான் போடணும். இல்லைன்னா என்ன இப்படி மிரட்டினா எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா இது எப்படி நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம்னா எப்படி திருமணத்துக்கு வரமாட்டோம், அப்போ ஏதாவது இதுனா வரமாட்டோம்னா எப்படி? இன்னும் சில பேருக்கு இதில் மையத்தில் அடக்கம் பண்ணவே விடமாட்டோம்னு சொன்னால் இந்த அவனுக்கு என் தம்பிக்கு சல்மானுக்கு அடக்கம் பண்ண விடுறா, நம்ம வேற இடத்துல நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம்ட்டேன். நான் வேற என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிலாம் வேலை நடக்கும். அத இருக்கிறத அந்த நெருக்கடி. அதான் இந்த வாட்டி நான் எங்க அண்ணன் எல்லாம் முடிவு எடுத்துருக்கோம். சரி தரவா போய் பேசி பார்ப்போம், பண்ணுவோம். நம்ம என்னன்னா வேற கேள்வி ஒன்றும் இல்லைண்ணா, நான் வந்து ஒரு முஸ்லீம், சரிங்களா? நான் வந்து தமிழ் தேசியத்துல பயணிக்கிறதுக்கு இல்ல மறைக்குது, நீ உட்கார்ந்து தமிழ் தேசியத்துல பயணிக்கிறதுக்கு என் மார்க்கம் தடையா இல்லை. ஆனா ஒரு இந்துத்துவ RSS எப்படி கட்டமைச்சு கொண்டு வர மாதிரியே இஸ்லாமியர்கள் எதிராக கொண்டு வராங்களோ அதே போலதான் தமிழ் தேசியத்துக்குள்ள போறவங்க எல்லாருமே ஒரு தவறான பார்வையிலே பாக்குறாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன சொல்றீங்க? அதை நீங்க உங்க கேள்வியிலே பதில வச்சுட்டீங்க. அப்படி கட்டமைக்கிறாங்க தவறான பார்வையிலேன்னு நீங்க சொல்லிருங்க. ஒரு கட்டமைப்பு தான், ஒரு கட்டமைப்பு தான். இப்போ நம்ம கோட்பாடு இந்த நம்ம வாழ்ற இந்த நிலம், இந்த நிலத்தில் இருக்கிற மொழி, அதனுடைய கலை இலக்கியம் பண்பாடு, இங்கு வாழ்கிற மக்களினுடைய பாதுகாப்பான நல்வாழ்வு. இப்போ தமிழ் தேசிய அரசியல் வந்துச்சு, நாட்டை ஆளுது. கல்வி எல்லோருக்கும் இலவசம் தரமான கல்வினா எல்லாருக்கும் தான். இங்கே கன்னடருக்கு இல்லை, மலையாளிக்கு இல்லைன்னு இல்லை. தடையற்ற மின்சாரம் குறைந்த கட்டணத்துக்கு நாம கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் தான். நடக்க சரியான பாதைனா எல்லாருக்கும் தான். இந்த பாதையில கன்னடர் போகக்கூடாது, இந்த பள்ளியில தெலுங்கர் படிக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சட்டம் போட முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நல்ல ஆட்சி என்பது இந்த மண்ணின் மக்கள் எல்லாருக்கும் தான் இந்த நல்ல ஆட்சி. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து ஒரு தீய ஆட்சி முறையை கொடுத்து வருகிற இந்த திராவிட கட்சிகள் ஒரு தூய அரசு, ஒரு அரசியல் எழுச்சியுற்று வரும்போது இதை வளரவிடக்கூடாது, வெல்ல விடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிமான கட்டுக்கதையான பொய்யான பரப்புரைகளை செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. இப்ப நாம எந்த இடத்துல இப்ப இந்துத்துவா பிஜேபி கோட்பாடோட இருக்கோம், அவங்க எந்த இடத்துல இந்துத்துவா பிஜேபி கோட்பாட்டுல இருந்து விலகி இருக்காங்க? அது அவர்களால் விளக்க முடியுமா? இப்ப நாம எந்த இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம்? முதலா ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கூட்டணி வச்சுட்டு உடனே 6 மாசத்துல வாஜ்பாய் அரசை கவிழ்த்திட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1999 திருப்பி போய் கூட்டணி வச்சு 5 ஆண்டு காலம் அந்த பிஜேபி ஆட்சி நிலையான ஆட்சியா கொடுக்க வச்ச பெருமகன் யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள். உங்களுக்கு நல்லா அது புரியும். அந்தப்போ இந்த 100 ரூபாய் காசு வெளியிட்டாங்கல்ல ஐயா கருணாநிதி உருவப்படத்தை பொறிச்சு, அப்ப வந்த ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர், அவர் இவர் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுனது, நாங்கள் பிஜேபி 5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை கொடுத்து நாடங்களும் பிஜேபி வேரூன்றி பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா கருணாநிதினு பேசுனது இருக்கு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிடுவீங்க? இதை எப்படி எடுத்துக்கிடுவீங்க? குஜராத் கலவரத்தை அங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னது யாரு? பாராளுமன்றத்தில் குஜராத் பிரச்சனைகளே பேசினால் நாங்கள் பஞ்சாப் கலவரத்தை பேச வேண்டியது வரும்னு பேசுனது காங்கிரஸ் கிட்ட பேசுனது யாரு? தலைவருக்கு பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்த காணொலி ஆவணங்களை நாங்க உள்ளரங்களை சொல்றேன். எந்த இடத்துல போட்டு காட்டினோம்னா சொன்ன வேலூர்ல நான் போட்டு காட்டினேன். இன்னும் அந்த காணொலி இருக்கு. அந்த காணொலி ஆவணங்களை திரையிட விடாம தடுத்தது யாரு? பிபிசி ஆவணத்தை. அப்பது ஆமா ஆமா, எல்லாரும் அவங்க பேசுனது அவங்கதான். சரி, நான் இன்னொரு கேள்வி ஒண்ணுங்க. உங்களுக்கும் எங்களுக்குமான நமக்கான உறவு என்ன உறவுங்க? ஒரே உறவு தான், ரத்த உறவு தான். ஒரு தாய் பிள்ளைகள்ங்கிற ரத்த உறவு தான். இங்க இந்த இடத்துல மானுடம் வரும்போது மொழி இனத்தையும் தாண்டி பேரன்பு வந்தது. பாரடா உன் மானுட பரப்பின்னு தான் புரட்சி பாவலன் பாடுறான். புரியுதா உங்களுக்கு? பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான். அப்படித்தானே சொல்றான். மானுட சமுத்திரம் நான் என்று கூவடாங்கிறான். அப்படித்தானே? அதனால அங்க தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல,
அதை தாண்டிய உயிர்மை நேயவாதிகள், வெறும் மனித நேயவாதிகள் மட்டும் அல்ல, உயிர்மை நேயர்கள் என்பதை நீ புரிஞ்சு. நான் மட்டும்தான் மாட்டுக்கு இறக்கப்படுறேன். நபிகளார் ஒரு ஒட்டக பண்ணைக்குள்ள போகும்போது அதுக்கு உணவளிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு கண்டிச்சாருன்னு இருக்கு. இயேசு வந்து இந்த பசுவுக்கு தீவனம் அளிக்காம நீ பாலை கறக்கிறதே பாவம்னு சொன்னாருன்னு இருக்குது. அப்ப அதை தான் நம்ம பேசுறோம். வேற கேள்வி? வணக்கம்ண்ணா. புதுக்கல்லூரியிலேருந்து வரோம். தம்பி வணக்கம்ண்ணா. இப்போ நாங்கள் வந்து புதுக்கல்லூரியிலேருந்து வரோம். புதுக்கல்லூரி. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்காக என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு, நான் பண்றேன். உனக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்குறேன். சரியான சமமான தரமான கல்வியை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாது உனக்கு கொடுக்குறேன். நீ வந்து நாங்க வந்துட்டா நான் வந்துட்டா என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்னா, தனியார் பள்ளியில என்ன தரம் இருக்குதுன்னு இந்த மக்கள் அங்க பள்ளிக்கு படையெடுக்கிறாங்களோ கல்லூரிக்கு எடுக்கிறாங்களோ அந்த தரத்தை அரசு பள்ளி கல்லூரியில் கொடுக்கிறது. அரசு பள்ளி கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கிறது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப படிச்சுட்டு வெளியில நிக்க விடாம எல்லா மாணவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? மாணவர்களுக்கு சொல்லு. படிக்க போகும்போது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், படிச்சுட்டு வந்தா வேலை கொடுக்குறேன். கல்வி இலவசமா தரேன். பஸ் கட்டணம் நீ எடுத்து போ, குறைந்த விலைக்கு பஸ் விடுறேன், நீ அதுல போ. அங்க போய் கட்டணம் இல்லாத கல்வி தாரேன், படிச்சுட்டு வா, வேலை தாரேன். வேற எதுவும் வேணுமா? நன்றி அண்ணா. அண்ணா வணக்கண்ணே. அதே ஒரு அதுவும் அந்த கேள்வியோட துணை கேள்வி தானே இது. என் பையன் நியூ காலேஜில் தான் படிக்கிறான். என்னால் கல்வி இன்னைக்கு கட்ட முடியல. ஹஜ்ஜுக்கு மானியம் தர்றாங்க, நான் வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த கல்விக்கு எந்த ஒரு உதவி கிடையாது. ஹஜ்ஜுக்கு மானியம்லாம் இல்லைங்க, மத்திய அரசு கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அது எனக்கு சும்மா ஒரு இது அந்த மாதிரி தந்தாங்க தந்தாங்க தந்தாங்க. இந்த கல்விக்கு இந்த மக்கள் ரொம்ப படறதுனால என்னால் 32,000 ரூபாய் இன்னைக்கு கட்டணும், என்னால் கட்ட முடியல. எனக்கு ரொம்ப வலிமை, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் வந்து படிப்புல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. சுயமா தொழில் நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க, ரொம்ப அருமையா பண்றாங்க. அரசியல் அறிவு ரொம்ப கம்மி நம்ம மக்களுக்கு. நான் ரொம்ப இதோட தான் சொல்றேன், ஒரு தாழ்வான மனப்பான்மையானு தெரியல. நான் என்னோட மக்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி பெரிய வீரங்க. அந்த வீரத்தை அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் நிறைய பேசணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அவன் சினிமாவில் நம்மளால வெளியேற்றான் கொஞ்சம் கொஞ்சமா, அப்புறம் அஜரத்துமார்களை வெளியேற்றான். இந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க அண்ணன் கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? அவங்களுக்கு பிரச்சாரம் சொல்றாரு. அண்ணன்கிட்டையும் சரி, படிக்க வசதி இல்ல, அவ்வளவுதானே. நம்ம கல்வியை தரமான கல்வியை கொடுத்துருவோம். இப்ப பணத்தை கட்டிடுவோம் பையனுக்கு. கட்டுறா பிள்ளைக்கு. நன்றி. நான் அதுக்கு நான் பார்த்தேன். நன்றி. தைரியமா இரு, அதை மாத்துறதுக்கு தானே இவ்வளவு பாடுபடுறோம். அடுத்து முடிஞ்சா. ஹலோ அண்ணா, ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுறீங்க, தவறாக சித்தரிச்சிங்க. அதனால் சமூக மத்தியில் ரொம்ப உங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்தது. இப்போது நெருக்கம் காட்டுறீங்க இஸ்லாமியர் மத்தியில். இது 2026 தேர்தலுக்காக யோகா விதிக்கிறீங்களா? இல்லை, நான் எப்பவுமே தவறா பேசுறது சித்தரிச்சது இல்லையே. இது புது குற்றச்சாட்டா இருக்கு. சாத்தானின் பிள்ளைன்னு நம்மளுக்கு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு சாத்தானின் பிள்ளைன்னு ஆரம்பத்துல இல்ல,
சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல. இறை மக்களா இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கீங்கன்னு பேசுனேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் பேசுனேன், ஆரம்பத்துல இல்லை. காரணம் என்ன? இப்ப இவ்வளவு பேர் கோபமா பேசுறாங்க. மகன் இவ்வளவு அக்கறையோட நிக்கிறேன், ஒரு ஆதங்கத்துல பேசுறதுதான். ஒழுங்கா படிக்கலன்னா கொண்டு வேண்டாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யறான். நபிகளார் கோட்பாடு என்ன? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவன் ஒரே ஒருத்தன் தான் எங்க அண்ணன் பழனி பாபா தான். இங்க நீங்க கவனிங்க, அநீதின்னு தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் விளங்கிக்கிட்டேன். சாத்தானின் செயல்கள் எதுன்னு குரான் சொல்லுது. அது எதுன்னு சொல்லுங்க, ஒன்னா சொல்லுங்க. அண்ணா இருங்க, அவர்தானே கேள்வி கேட்டார். ஒன்னா சொல்லுங்க, ஒன்னா சொல்லுங்க. ஐயோ மொத்தமா மொத்தமா திமுக சொல்ற மாதிரி நல்லாட்சின்னு சொல்லக்கூடாது, என்ன ஆட்சின்னு சொல்லணும். எதுன்னு சொல்லுங்க. நான் 100 சாதிச்சுட்டேன், 10 சொல்லுப்பான்றல நிறைய இருக்குதுல. 1 சொல்லுங்க, ஒரு 10 சொல்லுங்க. சாத்தானின் செயல் மது அருந்து தான் சாத்தானின் செயல் தான். அதுவும் மது அருந்துறது, விக்கிறது, லஞ்சம் பெறது, ஊழல் செய்யறது, அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. கற்பழிக்கிறது, மலையை வெட்டி இயற்கையின் அருங்கொடை மலையை கொட்டி வளத்தை கொள்ளையடிக்கிறது, மண்ணள்ளி விற்கிறது, கொலை செய்யறது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் என்ன யாருடைய செயல்னு சொல்லுங்க. சாத்தானின் செயல இந்த அரசு செய்தா இல்லையா? செய்தா இல்லையா? அந்த அரசு சாத்தானின் செயலை செய்யற சாத்தானுக்கு நம்ம வலிமை கொடுப்பது, வாக்கை செலுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது சாத்தானுக்கு செய்யற ஊழியமா இல்லையா? திமுகவை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்று சாத்தானின் பிள்ளை சொல்லலாம். ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க சொல்றது அண்ணா, நான் திருப்பி சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம ஓட்டுல தான் உட்கார்ந்தே இருக்காங்க. அவர் கேட்டார்ல 3 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு, அந்த கொடுத்தவருக்கு இடத்த கொடுத்தது நம்ம தாங்கிறத நம்ம மறந்துட்டு தான் இவன் வம்புலத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சாத்தானின் செயலை ஒரு அரசு சொல்லுது. குரானும் பைபிளும் சொன்ன இந்த வேதங்கள், இந்த குரான் சொல்றதுல இருக்கிற எல்லா தீய செயலையும் இந்த அரசே செய்து, அது தெரிஞ்சே நம்ம வாக்கை கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகளை ஆய்கொண்டிருக்கோமோ, மாறிவிட்டியிலே ஆகிவிட்டியிலேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன். அதுக்காக நீங்க சாத்தானின் பிள்ளைகள்னு நான் ஒன்றும் ஜபிக்கல. ஆயிட்டியில நானும் சேர்ந்து ஆயிட்டேனேன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப நெருக்கமா காட்டுறது நீங்க ஓட்டு போடுற புரியல. அப்ப சொல்லுங்க அண்ணே, இப்பவும் அதே தான் நடக்க போகுது. புரியுது? மாற்றங்கள் நிச்சயம் வரும். நான் இன்ஷால்லான்னு சொல்ல வந்து நீ சொல்லிட்டேன். அதனாலதான் அந்த கேள்வி நான் முன் வச்சேன். இன்னொரு ஆதங்கத்துல சொன்னதுதான். அது பேரன்பின் வெளிப்பாடு. அது பெருங்கோபத்துல என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை தடவை இதே பண்ணுவீங்க, இந்த தவறைங்கிற ஆதங்கத்துல சொன்னதுதான். இப்படி ஆயிட்டீங்களேன்னு அந்த பேச்சை இன்னொரு தடவை வெட்டி போட்டு பாருங்களேன். இப்படி ஆகிவிட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், நீங்க இப்படி ஆயிட்டீங்களேன்னு அப்படிதான் சொன்னேன். அந்த ஆதங்கத்துல அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன, கோபமா நான் உரிமையா பேசுறது. அப்ப அதுலதான் சொன்னேன். நீங்களே வச்சு பாருங்க, உங்களால பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது. இந்த பாருங்க, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு ரோட்ல 10 நாள் அந்த பெண்கள் வயிற்றுல பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க. இது பாவம் இல்லையா? சொல்லுங்க. இந்த பாவத்தை செய்யறவனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கறது உலகத்துல எந்த அரசாவது செய்யுமா? சொல்லுங்க. ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றாரு? திருநானா ஒருத்தன் கையை வெட்டுறாங்கிறாரு. அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுங்கிறாரு. அப்படி வெட்டினா இவன் எவனுக்காவது கை இருக்குமா? எல்லாம் மொட்டை கையோட தான் தெரிவாங்க. இன்னொரு கேள்வி இருக்குண்ணா. என்ன கேள்வினா, நீங்க தனிச்சையாவே நிக்கிறீங்க. 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் ஏன் அந்த வாய்ப்பு கூட்டணி அமைக்க மாட்டேன்றீங்க? அவர் வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க. நீங்களாவே நிக்கிறீங்கல்ல? அது இல்ல, இப்ப நம்ம கூட்டணி போகணும்ன்றீங்களா? கண்டிப்பா நீங்க கூட்டணி வர வச்சு நீங்க நின்னீங்கன்னா எல்லாரும் கூட்டணி வாய்ப்பு இருக்கு. நீங்க போக சொல்ல, நீங்க கூட்டணியில மற்ற கட்சி சேர்த்தீங்கன்னா கூட்டிட்டு வாங்க, சேர்த்துக்குவோம். எங்க அண்ணனே இருக்காரு. அப்புறம் அவரு ஏங்க, நாங்க அண்ணன் தம்பி இருக்கிறவங்களை போயிட்டு வேற ஆளை கூட்டிடுவாங்க. என்னப்பா, ஒன்னா இருக்கிறவங்களை போயிட்டு கூடாது, வெளியில இருந்து யாராவது கூட்டிடுவாங்க. நாங்க தான் ஏற்கனவே இருக்கோமே. நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க.
கண்டிப்பா நிச்சயமா வந்து உங்களாண்ட வந்து சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் அண்ணன் வேணா வருவார், எனக்கு நோட்டு எவ்வளவு சீட் எவ்வளோன்னு கேட்காம. ஆனால் மற்றவங்கெல்லாம் சீட்டை விட நோட்டு அதிகமாக கேட்பாங்க. இருக்கா அவங்ககிட்ட? இருக்கா சொல்லுங்க. இங்கே காசு கொடுக்காம கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ வாக்குக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா, அந்த காசு வச்சிருக்கிறது திமுக அதிமுக தான் வச்சிருக்கு. அப்போ அந்த கட்சிகளோடு போனாதான் அது சாத்தியப்படும் நினைக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஆளுகிட்ட எப்படி வருவாங்க? ஒருவேளை இப்போ 8 இருக்குது, 8.22, இது ஒருவேளை இன்னொரு 8 கோடி 16க்கு மேலே போயிடுச்சுன்னா 2 ரூபா அந்த பையன் போவாம்னு வருவாங்க. எப்படி? யாராவது இந்த கூட்டி வாங்க அண்ணா, நம்முடைய அலையன்ஸ் கோஆர்டினேட்டர் அவர். வேற ஏதாவது நான் இப்போ வந்து போதைப் பொருள் வந்து ஆயிடுச்சு சரியா? சரிதான் சரிதான். இப்போ பசங்க வந்து அது ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் பசங்களை பிடிக்கிறாங்க, விற்கிறவனை பிடிக்காம அவங்கள பிடிக்கிறாங்க. அது என்ன? இது இன்னைக்கு நேத்து இல்ல, பசங்க அது பண்ணிட்டு இது இப்ப நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டின உடனே தான் பிடிப்பாங்க. விற்கிற முதலாளி விட்டுருவாங்க, புரியுதா? அதனால விற்கிற முதலாளியே உனக்கு யாருன்னு தெரியும்ல, அதனால அது பிடிக்க மாட்டாங்க, குடிக்கிறவங்கள தான் பிடிப்பாங்க. அப்பா தான் இது. அது போதை பண்றவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு கூட அடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்க. திரும்ப வந்து அவன் இன்னும் அதிகமா தான் பண்றான், இன்னும் வளரதான் செய்யறான். அந்த அடியின் வழி தாங்க முடியாம மறுபடியும் 2 பொட்டலத்தை கூட போடுவான். மொத்தமா ஒழிப்போம், நீ கவலைப்பட்டுக்காத. அது இப்படிதான் சொல்றாங்க எல்லாரும், யாரும் பண்றதே இல்லை. அப்படியா? உனக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சா? வந்துருச்சா? போட்டு விடு, விவசாயிக்கு போட்டு விடு, சரி பண்ணிடுவோம். மதுரை மாவட்டம், மதுரை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாதுஷா மலையில் 700 ஆண்டு காலமாக இருக்கு தர்கா இருந்து வருது. ஆடுகளை வேற ஒளி வாங்கி தான் கொடுங்களே அவருக்கு. ஹலோ, ஆடுகளை மக்கள் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வந்தனர். தற்பொழுது திமுக ஆட்சியின் போது தடை விதித்தது, மத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டது. இஸ்லாமிய போராட்ட தடையை இந்து முன்னணிக்கு மட்டும் போராட்டம் அனுமதி கொடுத்துள்ளது. இஸ்லாமிய பாதுகாவலர் அரசு இந்த நிலையை நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீங்கள் இதை எப்படி கையாண்டு இருப்பீர்கள் சொல். நான் ஆட்சியில் இருந்து அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஆட்சியில் இருக்கவங்க யாருன்னு தெரியும், பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு தெரியும். 800 ஆண்டுகளா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 800 ஆண்டுகளா இல்லாத இந்த 5 ஆண்டுல ஏன் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளா தானே இருந்தான். இதுல மதுரையில இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறவன்லாம் முதல்ல யாரு? ஹலோ, இதுக்கான எந்த இல்ல கொடுங்க, அவருக்கு ஒரு நல்ல வழி வாங்கி கொடுங்க. இதுக்கான எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? வரவே இல்லைன்னா நீங்க இந்த நாட்டுல இருக்கீங்களா? அண்ணே, நான் மதுரை தானே, மதுரை மாவட்டம் தானே. சொல்லுங்கடா. ஆர்ப்பாட்டம் போட்டேன், போராட்டம் போட்டேன், 4-5 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டேன், அது குறித்து பேட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க அந்த நேரம் எங்க தூங்கல? நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து அது கையாண்டா இது எப்படி கொண்டு வரும்? அதாவது பிரச்சனையாவே வராதுன்ற கையாளுவீங்களா? சரி, உட்காருங்க. நீங்க ஓட்ட போட்டு சொன்னகரண்டன்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சிருங்க. சிக்கந்தர் மலையா இருக்கும், திருப்பரங்குன்றமாவே இருக்கும். சரி சரி, நீங்க கவலையே படாது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். ஹலோ, தமிழகத்தில் கேக்குது, சொல்லு. தமிழகத்தில் பயங்கரமா படுகொலை நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஆணவ கலைகள். கொலைகார கொடுத்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னா கொலை தான் நடக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையானே? ஆட்சியாளர் இது எப்படின்னா, நீங்க தெலுங்கு படங்கள்லாம், அந்த மொழி மாற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
குண்டாசு ரூலும்பாங்க, அது ரவுடி ராஜ்யம், அவர் படமே ரவுடி, அது மாதிரி ரவுடிகள் ராஜ்யமா இருக்குது. இது ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா அது அவர் இது மாதிரி எண்ணங்கள், கொலை செய்யணுங்கிற எண்ணமே எவனுக்கும் வராது. அது தொடர்ந்து நடக்குது. பெரிய பெரிய தலைவர்களும் சாதாரண குடிமக்களுமே தெருவில் நடக்க முடியல. அப்ப அதுக்கு மேல பேசினது அந்த அளவுக்கு தான் ஆட்சி. அதனாலதான் இதை மாத்தணுங்கிறோம். புரியுதா? தைரியமா சரி பண்ணிடுவோம். வாழ்த்துக்கள். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் பள்ளிவாசல் இருக்கு, அங்கே சர்ச் இருக்கு, கோயில் இருக்கு, ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் பள்ளிவாசல் மட்டும் திறக்காமலே இருக்காங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனால் அந்த பள்ளிவாசலை திறந்து தருவீங்களா? நாங்கள் தொழுவதுக்கு அதுக்கு உறுதிமொழி கொடுப்பீங்களா? நீங்கள் வந்த உடனே என்னை கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்து நானும் தொழுகிறேன். நம்ம உள்ள போகிறோம், தொழுகிறேன். இதெல்லாமா ஒரு பெரிய சிக்கல். ரொம்ப நாள் சிக்கல். ஒட்டுமொத்த வேலூர் மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் திறந்து விட்டா அந்த சாதி ஓட்டு போயிருமோ, இந்த மத ஓட்டு போயிருமோ. எனக்கு ஓட்டு ஒரு பொருட்டே கிடையாது, உரிமை தான் பிரச்சனை. நான் உங்க கூட உட்கார்ந்துருக்கேன், நீங்க தொழுங்க. முதலமைச்சர் கூட வராருப்பா தொழுகிறதுக்குன்னு போட்டு விடுவோம். என்னன்னா உட்கார்ந்துக்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டு ஆட்சிகளும் இந்த மக்களை ஏமாற்றி எந்த அளவுக்கு அடிமைத்தனமாக ஆக்கி வச்சிருக்காங்களோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களுடைய அந்த வழிகளை மாற்றி இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வழிகளை மாற்றுவதற்கு என் மக்களுக்கு ஒன்றுதான், வழிகளை மாற்றுது. வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. நீங்க பன்னெடுங்காலமா பார்த்துட்டீங்க, மாறி மாறி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. இப்போவுமே 5 ஆண்டு காலம் ஐயா ஸ்டாலின் கொடுத்துட்டீங்க. அவங்க அப்பா இருந்தாரு, சரி இவர் ரொம்ப நாளா இருக்காரு, அவர் மகனுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு கொடுத்துட்டீங்க. இப்போ மறுபடி போட்டியிடுற ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்துட்டீங்க. இந்த 2 பேர் ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. 15 ஆண்டுகளா இதே இடத்துல இந்த களத்துல நின்று, 10 ஆண்டுகளா இந்த தேர்தல் களத்துல நின்று ஒரு மாற்று அரசியலை நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறது. நான் இங்கே இருக்கேன், நானும் எங்க அண்ணனும் முன்னாடி இருந்து உங்களை மாதிரி அங்க இருந்து ஏக்கத்தோடு பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்த பிள்ளைகள் தான் நாங்க. இப்ப யாரை வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த இனக்கூட்டத்துல மக்களுக்கிடையே இருந்து நாமளே என் வழியா மாறக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க வந்தோம். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு முறை நம்பிக்கையோடு உங்கள் சொந்த பிள்ளைகள் எங்களை நம்பி ஒரு முறை வாக்கை தந்து அதிகாரத்தை கொடுத்து பாருங்க.